நான் மெட்ரிகுலேஷன்ல இருந்து சிபிஎஸ்சி சேஞ்ச் ஆகிறப்போ எனக்கு இங்கிலீஷ் பேசவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப இருந்த கிளாஸ் டீச்சர் வேர் டிட் யூ ஸ்டடி பிஃபோர்னு கேட்கும்போது எனக்கு அந்த கொஸ்டினுக்கு சுத்தமா ஆன்சர் பண்ண தெரியல. 6th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால கண்ணு கலங்கிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயத்துல இருந்து இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு தேடி தேடி போய் படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இந்த 3 விஷயம் தான் எனக்கு இங்கிலீஷ் பேச நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதுல நான் சொல்ல போற 3வது விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் இங்கிலீஷ் பேச நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், திங்கிங் இன் இங்கிலீஷ். நம்ம எல்லாருமே பேசும்போது தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ணாம பேசும்போதே இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்க தாட்ஸை நீங்க இங்கிலீஷ்ல ஈஸியா கன்வே பண்ணலாம். செகண்ட் ஒன், ஜாயினிங் அ கம்யூனிட்டி. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களாம் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியில இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்படி எந்த கம்யூனிட்டியில நீங்க சேரணும்னு தெரியலனா என்ன மாதிரி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். உங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் ஒன், வாட்சிங் டுட்டோரியல் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசுறதுக்கு எந்த டுட்டோரியலுமே போக தேவையில்ல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் பேசுறதுக்கு எந்த டுட்டோரியலுமே போயிருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள், நீங்க கோடிங் கத்துக்கும் போது அதுல தமிழ்ல கத்துக்காம இங்கிலீஷ்ல கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச பேச அந்த லாங்குவேஜ் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். இன்னும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேர்டை கமெண்ட்ல சொல்லுங்க. நானே உங்க டிஎம்க்கு டைரக்டா சென்ட் பண்றேன்.